மார்னிங் காய்ஸ். இன்றைக்கி வந்து சண்டேனாலே மோஸ்ட்லி பாய்ஸ்க்கு எல்லாருக்கும் கிரிக்கெட் தான். அதே தான் நம்மளும் பண்ண போகிறோம். கிரிக்கெட் ஆடுறோம், போய் அதை விளாக்ஸாக எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளோட 2வது விளாக். அதனால் கிளம்புவோமா மேட்ச்சுக்கு? கிளம்பியாச்சு காய்ஸ் கிரவுண்டுக்கு. இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, தோழர்களே, கிரவுண்டுக்கு போகிறோம். அங்கே வந்து நம்ம டீம்மேட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பயங்கரமான ஆளுங்க எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். மேட்ச்சில் வீடியோ எடுப்போம், அதை காட்டுறேன். போகிறது வந்து பனந்தோப் ரயில்வே கிரவுண்டு, எங்களோட ஹோம் கிரவுண்டாக தான். அங்கே தான் நான் விளாட கற்றுக்கிட்டேன். முதல் விளாடினேன் எல்லாமே அங்கே தான், அந்த கிரவுண்டில் தான் பண்ணேன்னா. கிரவுண்டுக்கு போயிட்டு மீதி வீடியோவை கண்டினியூ பண்ணுவோமா? தோழர்களே, கிரவுண்டுக்கு வந்தாச்சு. இதான் நம்மளோட ஹோம் கிரவுண்டு. இதான் ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறோம். ஒரு 3 மாதம் ஆகுது நம்ம விளையாடி. பிச்சு காட்டுங்க கொஞ்சம். இது நாங்கள் ஆடி 3 மாதம் ஆகுது. இப்படியாச்சு கொஞ்சம் ரெடி பண்ணணும். இப்போ வந்து எங்கள் டீம்மேட்லாம் ஒருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. முன்னாள் கேப்டனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவர்தான் கட்டலாம் இல்லை, நம்ம முன்னாள் கேப்டனாக இருந்தார். இப்போ வந்து கொஞ்சம் அதோட ப்ரெஷர் கொஞ்சம் தாங்க முடியலன்ட்டு கேப்டன் பதவியிலேருந்து கொஞ்சம் விலகி வந்துட்டாரு. கொஞ்சம் பர்சனல் லைஃப் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இவன் ரபாடா ஃபாஸ்ட் பவுலர், நம்ம போலிங் தூண். அப்படியே கொஞ்சம் திருப்புங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மாவை காட்டுறவங்களுக்கு. இதுதான் நம்மளோட டீமோட ஹிட்மேன். வணக்கம் பேட்ஸ்மேன். இவர்தான் நம்ம டீமோட கேப்டன், கிரேசி பாய்ஸோட கேப்டன். இப்போ வந்து டீமோட பெரிய இடம் அவருக்கு தான் இருக்குது. அந்த இடத்த பார்க்க இவர் பேரு தவான் கார்த்தி. நல்ல போலர். நம்ம வேற மாதிரி கிரிக்கெட்ல வேற மாதிரி விளையாடுவாங்க. சிம்பிள் இல்ல ஒரு கேமரா சரிங்க கட் பண்றோம். பிரச்சனை நான் தானே இருக்கேன். நீயே பாத்து ஒரு ஒன்னு விட்டு அங்க வேற தான் நிக்கிறான். 2 டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்மைல் போட்டு ப்ரோ கேமரா உள்ள வராது ப்ரோ. இந்த கிரவுண்ட்ல ஹோம் கிரவுண்ட்ல நவம்பர் ஆடணும். அதுக்கப்புறம் இப்பதான் ஆடணும். அதுக்கான எமோஷனல் ஸ்பீச் வந்து இவர் கொடுக்க போறாரு. உங்க ஹோம் கிரவுண்டோட அனுவாதிங்க இவரு. ஆனா நிறைய கிரவுண்ட்ல ஆடுறாரு, எங்க இருந்தா கண்டுபிடிக்க முடியல. ஹோம் கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. கிரிக்கெட் வாழ்க்கையில் ஆரம்பிச்ச இடமே தான். கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, மைக் கிடையாது. வாங்கணும் இனிமே தான். இந்த கிரவுண்ட் வேற மாதிரி வாழ்க்கையில வேற மாதிரி. இது வாழ்க்கையில முதல்ல நான் கிரிக்கெட்ல கால் வச்சு அடிச்ச கிரவுண்டு தாங்க. அந்த இடத்துல பாருங்க, கால் அடி, அங்க பாருங்க கால் அடி. எங்க அண்ணன் டீமோட மாமா, சித்தப்பா, பெருசு, அண்ணன் எல்லாமே இவர் தான். ஆனா இவர்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் ஷார்ட்ஸ் டீமோட மேனேஜரா இருக்கேன். தம்பி வந்து யூடியூப் சேனல் கொஞ்சம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா வாசிப்பான். அது இல்ல மேட்ச் ஆடுறீங்க நீங்க வந்து
மேட்ச் ஆடுறது விக்கி மாரி வந்து எதனா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கிட்டார் வாசிங்க. இது வாழைப்பழம் மாதிரி இருக்கு மேடம். வாழைப்பழம் மேடம். இது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் சொல்றீங்க. வச்சுக்க மேடம். இது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தானே சொல்றீங்க. போன வாரம் என்ன சொன்னாருன்னா கிரேசி பாய்ஸ் தான் இதுவே அப்படி இப்படி பேசியிருந்தாரு. இப்போ நான் இப்படி பேசுறேன். இப்ப மாத்திட்டாரு. 6 மணி போல 6 மணி கொஞ்சம் பாருங்க மூஞ்ச வேற மாதிரி இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம கிரவுண்டில் ஹோம் கிரவுண்ட் ஆடுறோம்டா. ஸோ 72 வந்து ஒரு நல்ல டார்கெட் தான். சரியா, எல்லாம் போலர்ஸ் கொஞ்சம் எஃபெக்டாக போடுங்க. பெஸ்ட் ஆஃப் 3 5 இருந்தது ஜெயிச்சுட்டு நம்ம இது பண்ணலாம். ஓகே, யாரும் திட்டிக்க வேணாம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஆடுறோம். உங்கள் இது வந்து எல்லாருமே எஃபெக்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் கீப்பர், எனக்கு ப்ரொமோஷன் வந்துட்டாங்க. இல்லை ப்ரொமோஷனாக இல்லை. வீடியோல நாங்க ஜஸ்ட் என்ன குரங்க விட மோசமா தவறா? One eternity later. ஓகே தோழர்களே, சண்டே மேட்ச் முடிஞ்சிடுச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. பெஸ்ட் ஆஃப் 3 போட்டோம். ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சை வின் பண்ணிட்டோம். நிறைய கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா இதுக்குன்ட்டு தனியாக ஆள் செட் பண்ண முடியல. விளாடணும் இதுவும் கேப்சர் பண்ணணும்னா முடியாது. நிறைய அங்கங்கே கேப்சர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஃபன்னி மூமெண்ட்ஸ் இருக்குது. பசங்க வேறு நிறைய பேசியிருக்கானுங்க, அதெல்லாம் எடிட்டிங்கில் நிறைய தூக்கணும். இதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை ஒன்று போட்டு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து கிட்டார் கிளாஸ் இருக்குது. நேற்று 1 hour, இன்றைக்கி 1 hour. இன்றைக்கி சண்டேனால இன்றைக்கி 1 hour ஒரு கிளாஸ் இருக்குது. அதை போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுன்னு இருக்கேன் ஒரு எண்டிங் வைக்கணுன்ட்டு. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே நண்பர்களே, விக்கி விலாக்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். சண்டேயோட வீடியோ முடிஞ்சிருச்சு.